அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னானானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. இதுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கும் தொடர்பு இல்லை, வேதத்துக்கும் தொடர்பு இல்லை. இது வேதங்களுக்கு முற்பட்டது, ஆரியர் வரிக்கு முற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது அநேகமாக திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அது இல்லாமல் ஒரு தமிழ் துன்பங்களோடு தொடர்புடையது. ஆதிச்சநல்லூரை கூட அவர் மேற்கோள் காட்டுறார். அழிந்து போன ஒரு மொழி, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய வழக்கில் இருக்க ஒரு மொழி, இந்த ரெண்டுலேயும் சேர்ந்து ஒரு கல்வெட்டோ எழுத்தோ கிடைச்சதுன்னா இதிலிருந்து அதை படிச்சுக்கலாம். அப்படி ஒன்றும் நமக்கு கிடைக்கல. ஈராக்குக்கு எரும மாடை கொண்டு போய் விற்றவன், விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு போய் விற்றவன், இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய கராச்சி, இந்த லோத்தல், குஜராத் பகுதியிலேருந்து மீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதியோட தொடர்பு இல்லாமல் இருப்பானா, அல்லது இங்கிருந்து பொருளை கொண்டு போகாமல் இருப்பானா? இன்னைக்கு இந்திய ஜனத்தொகையில் ஒரு 80% பேருக்கு அந்த மரபணு சுரண்டி பார்த்தா அந்த மரபணு இருக்கும். ஆக இன்னைக்கு தேதிக்கு இந்த இனம் அந்த இனம்னு பேசுறதெல்லாம் பொருளே இல்லை. 2400 வருஷத்துக்கு முன்னாடி பொதுவாக ஒருத்தன் குத்திட்டு வெட்டிட்டு சாகிற ஒரு காலமாக தான் நம்ம நினச்சிக்கணும். அதாவது வீரயுக பாடல்கள், காதலிக்கிறதும் சண்டை போடுறதும் தான் அவருடைய வேலை மாதிரி நினச்சிருக்கோம். யாதும் ஒரே யாவரும் கேள்வின்னு எப்படி சொல்ல முடியும்? விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்கார். இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மாநிலத்துடைய முதல்வருக்கு முதன்மை ஆலோசகராக இருந்திருக்காரு. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய துணை தேர்தல் ஆணையராகவும் இருந்திருக்காரு. இந்த 40 வருஷம் ஐஏஎஸ் வாழ்க்கையில் இவர் பல முக்கிய பொறுப்புகளை வசிச்சிருந்தாலும், பல முக்கிய சாதனைகளை செஞ்சிருந்தாலும், இடையில தமிழை விடாமல் தமிழை தன் கூடையே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் தமிழ் நெடுஞ்சாலையில் தான் இவர் பயணிச்சிருக்காரு. தமிழ் நெடுஞ்சாலையுடைய ஒரே முக்கிய பயணி ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கும் சரி, என்னை மாதிரி நிறைய பேருக்கும் சரி, உங்களை அறிமுகப்படுத்துறது தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற விகடனில் வந்த புத்தகம் தான். நீங்கள் சின்ன வயசில் காமராஜர் சொல்லி ஐஏஎஸ் எழுதுனதா சொல்வீங்க. தமிழ்லேயே ஐஏஎஸ் எழுதி இந்திய ஆட்சி பண்ணிட்டு ஒரு பெரிய இடத்த உங்களுக்கு தமிழ் கொடுத்துச்சு. நீங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வேலை செய்யாமல் ஒடிஷாவில் போய் வேலை செஞ்சுருக்கீங்க. அங்கே மாநில முதல்வரோட முதன்மை ஆலோசகராக கூட இருந்திருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷனில் ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சுருக்கீங்க. திரும்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போது சிந்துவெளி பற்றிய ஒரு பெரிய தமிழ் எப்படி உங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் பொறுப்பு கொடுத்துச்சோ அந்த மாதிரி தமிழுக்காக நீங்கள் ஒரு சிந்துவெளி பற்றிய புத்தகத்தோடு திரும்பி வந்திருக்கீங்க. தமிழ் நெடுஞ்சாலை அதை தாண்டி இப்போ ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மொத்த பயணமும் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நிறைவாக இருக்குது. நான் தமிழ் நெடுஞ்சாலை விகடனில் எழுதும்போதும் சரி, என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் ஆங்கில நூல் வெளியீட்டு நிகழ்வுகளையும் கூட நான் குறிப்பிட்டிருந்தேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவித்துவமாக ஒரு நிறைவாக நடக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் போகும்போது ரொம்ப மனத்தாங்களோடையும் தமிழ்நாட்டை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஹோம் சிக்கு உணர்வோடு தான் போனேன். ரொம்ப அப்படி தான் எனக்கு உணர்வு. தமிழ்நாட்டை விட்டு நம்ம வேர்லேருந்து போகிறோமே அப்படின்னு இருக்கும். எப்போ போனாலும் ஊர் நினைவு தான் இருக்கும். ஆனாலும் நான் போகும்போது எனக்கு சில நாள் யோசிச்சு பார்த்தா ஏன் அப்படிங்கிறது கூட எனக்கு கூட புரியாது. நான் இங்கேருந்து போகும்போது என் கையில் 2 சங்க இலக்கியம், தொகுதி 1 தொகுதி 2ன்னு அந்த சைவ சித்தாந்தன் உற்பதிப்பு கழகத்துடைய அந்த புத்தகம் இன்னும் என்கிட்ட இருக்குது. அந்த புத்தகத்துக்கும் என்னுடைய ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கோ அல்லது என்னுடைய பணிக்கோ சம்மந்தம் இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தை நான் ஏன் எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு இன்னும் என்னால் சரியாக பிடிபடலை. அது ஒருவேளை அது என்னுடைய குறியீடு மாதிரி இருக்கலாம். ஒருவேளை அது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு தமிழ் மாணவனாக பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இப்படி தமிழையே ஒரு அடையாளமாக ஒரு அடித்தளமாக வச்சு வளர்ந்த எனக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகும்போது என் கையில் நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேங்கிறதுக்கு ஒரு குறியீடுன்னு தான் தோணுச்சு. அப்போல்லாம் அவ்வளோ பெரிய திட்டம் போட்டெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகல, இயல்பாகவே அது நடந்திருக்கு. அப்போ அது இந்த புத்தகம் இன்னும் என்கிட்ட இருக்குது. நான் அது ஒரு குறியீடாக தான் பார்க்குறேன். அப்போ அதோடு பயணிச்சிருக்கேன். கடைசி திருப்பி 40 வருஷம் ஒன்றதே தெரியல. நேற்று மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி 40 வருஷம் போயிடுச்சு. திருப்பி 84 போய் 24 பார்க்கும்போது நான் திருப்பி அதே சங்க இலக்கியத்துக்குள்ளே தான் இருக்கேன். அப்புறம் அதுலேருந்து ஒரு சிந்துவெளின்னு ஒரு புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு இந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றுன்னு இப்போ நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா இது ஒரு வகையான எனக்கு நான் ஒரு கவித்துவமாக ஒரு அழகியல் நிறைந்த வாழ்க்கையாகவும் அது நிறைவை நோக்கி நகர்வாக பார்த்துக்கிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிந்து சமவெளி ஆய்வுகள் வெளிப்பட்டு 100 வருஷம் ஆச்சு. ஜான் மார்ஷல் அப்படிங்கிறதுக்காக சிலை வைக்கிறதா கூட தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஜான் மார்ஷல் 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொன்னது எவ்வளோ முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும். முதல்ல ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறது நம்ம ஜான் மார்ஷல் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் நம்ம கடந்த காலத்தோடு சம்மந்தப்பட்டவங்க நம்ம கூட இருந்த பெரிய பேரரசுடைய பெயர் கூட தெரியாமல் தான் நம்ம இருந்திருக்கோம். அசோகர்னு ஒருத்தர் இந்தியாவில் பெரிய மௌரிய பேரரசராக இருந்தாருங்கிறதே நமக்கு தெரியாமல் தான் ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம்.
அந்த வகையில் வந்து ஜான் மார்சல் நிறைய பேருக்கு தெரியாதுல வியப்பில்லை. ஜான் மார்சல் வந்து இந்தியாவுக்கு 1902ஆம் ஆண்டு வர்றார். அவர் என்னவா வர்றாருன்னா, இப்போ இந்திய தொல்லியல் நிறுவனம் இருக்குல்ல டெல்லியில், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற இந்திய தொல்லியல் நிறுவனத்துடைய தலைவராக வர்றார், டைரக்டர் ஜெனரலாக. அவரை வந்து அந்த பணிக்கு தேர்ந்தெடுத்தவர் வந்து கர்சன் பிரபு. அவர் வந்து 1857 அந்த முதல் சிப்பாய் கழகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கிழக்கிந்திய கம்பெனியிலேருந்து இந்தியாவுடைய நிர்வாகம் வந்து நேரடி பிரிட்டிஷ் அரசுக்கு போயிடுது. அதுக்கு பின்னால் வந்து கர்சன் பிரபு மாதிரி இவங்களாம் வராங்க 1900களில். அவர் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு இளைஞரை அந்த பொறுப்பு கொடுக்கணுன்னு அவர் தேடி தேடி பார்த்து கடைசியில் இவரை கொண்டு வர்றார். அவர் வந்து இந்தியாவில் வந்து இறங்கும்போது அவருக்கு வயசு 26. அப்போ தான் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகி 26ஆவது நாள் கப்பல் ஏறுறாரு. இந்தியாவுக்கு வந்து இந்தியா முழுவதும் சுற்றுறாரு. அவர் திருச்சி கூட வந்திருக்கார். ஆக வந்து அவருடைய அந்த பணிக்காலத்தில் தான் 1924 இந்த சிந்துவெளி பண்பாடு, ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஒரு பெரிய நாகரிகம். அது வந்து சிந்துவெளி கரையில் இருந்த ஒரு பெரிய நாகரிகம் அப்படிங்கிறதையும், ஓரளவுக்கு வந்து அதனுடைய மொழி வந்து அது வரைக்கும் நம்ம அறிஞ்சிட்டு இருந்த வேதகால நாகரிகம், ஆரிய நாகரிகம் என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்திலேருந்து வேறுபட்டது, அதனுடைய கருத்தியலோடு வேறுபட்டது. அநேகமாக அது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த அந்த பண்பாட்டை சேர்ந்த ஒரு பண்பாடாக இருக்கலாம் அப்படிங்கிறத இவர் லேசாக சுட்டி காட்டினது மட்டும் இல்லாமல், அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்தியாவினுடைய வரலாறு வந்து இந்த மௌரியர், அந்த கங்கை சமவெளியில் தான் நம்ம தொடங்கிட்டு இருந்தோம். அர்பனைசேஷன், நகர்மய வரலாறுனா. ஆனால் அதை புரட்டி போட்டார் இவர். அது மட்டும் இல்லாமல் சுனித்குமார் சட்டர்ஜியும் திராவிட கருதுகோள் பற்றி பேசுகிறாரு. அதனால அதை அறிவித்து செப்டம்பர் 20ஆம் தேதி 1924 லண்டனில் அறிவித்தார். அதனுடைய 100வது ஆண்டு இப்போ அதை கொண்டாடும் விதமாக தான் தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு முழு உருவச் சிலை வைக்கிறதையும், ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் தமிழ்நாடு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிறுவனமும் சேர்ந்து முன்னெடுக்க இருக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கம் இது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு முறையில் ஜான் மார்சலுக்கு இன்னொரு வகையிலும் நன்றி கடன் பட்டிருக்கோம். 1904 தான் ஆதிச்சநல்லூரில் வந்து அலெக்சாண்டர் ரீ வந்து ஒரு பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணி அந்த பகுதியில் ஒரு 32 இடத்துல அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணலாங்கிறதையும் சொன்னார். அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் இப்போ அருங்காட்சியகத்தில் இருக்குது. அப்போ வந்து இந்த தொல்லியல் நிறுவனத்துடைய தலைவராக இருந்தவர் ஜான் மார்சல் தான். அப்போ ஒரு வகையில் வந்து அலெக்சாண்டர் ரீ இந்த ஆதிச்சநல்லூரில் ஆய்வு பண்ணுறதுக்கும் ஒரு வகையில் வந்து அவர் காரணமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவெளி கண்டுபிடிப்பின் மூலமாக நமக்கு ஒரு புதிய புரிதலும் அது ஒரு பின்னணியும் கிடச்சிருக்கு. அதனால் அவர் முக்கியமானவர். சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து 100 வருஷத்தில் நடந்த முக்கியமான ஆய்வுகளில் நடந்த முக்கியமான திருப்பங்கள் என்ன சார்? முக்கியமான திருப்பங்கள்னால் முதல்ல நடந்தது வந்து ஒரு அதிர்ச்சி. எப்படின்னா அதை எப்படி சொல்கிறாங்க, ஒரு போல்ட் ஃப்ரம் ப்ளூ, ஒரு ஜோல்ட்டுபாங்கள, ஒரு நில அதிர்வு மாதிரி. நம்ம இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையில் தான் வரலாறு இருந்துச்சு, இதுதான் உண்மை, இப்படி தான் இருந்துச்சுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம வந்து ஒரு வரலாறுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவர் கொண்டு வந்தது ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வந்தார், நகர நாகரிகம்னு. உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியம் ஏற்பட்டோம்னா அது யாருடைய நாகரிகமாக இருக்கணும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதை முதல் திருப்பம்னு சொல்கிறாங்க வந்து சுனித்குமார் சட்டர்ஜின்னு ஒரு மொழியியல் அறிஞர். அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு மொழியியல் அறிஞர். வந்து அவர் தான் இதை முதல்ல அவர் ரிப்போர்ட் பண்ணுறார். 1924 செப்டம்பர் 20 இந்த அறிக்கை வருது. அவர் டிசம்பரில் எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறாரு, இதுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கும் தொடர்பு இல்லை, வேதத்துக்கும் தொடர்பு இல்லை, இது வேதங்களுக்கு முற்பட்டது, ஆரியர் வரிக்கு முற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து அநேகமாக திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. அது இல்லாமல் ஒரு தமிழ் துன்பங்களோடு தொடர்புடையது. ஆதிச்சநல்லூரை கூட அவர் மேற்கோள் காட்டுறாரு. ஸோ அது முதல் திருப்பம். இதை வந்து இதுக்கு ஒரு திராவிட கருதுகோள் வந்தது. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு இல்லாமல் இல்லை. அதுக்கு அடுத்த வருஷமே 1925 வேறு சில அறிஞர்கள் அவங்க வந்து இது வந்து அப்படி இல்லை, இது வந்து வேதங்களோடு தொடர்புடையது அப்படிங்கிற கருதுகோள். அப்படி பார்த்தா சிந்துவெளி அறிவிக்கப்பட்டு 100 வருஷம் ஆகுது. அது ஒரு திராவிட பண்பாடுன்னு பேச ஆரம்பித்து 100 வருஷம் ஆகுது. அது ஒரு வேதங்களோடு தொடர்புடைய ஆரிய பண்பாடுன்னு பேச ஆரம்பித்து 99 வருஷம் ஆகுது. ஆக இது எல்லாமே ஒரு உடன் நிகழ்வு தான். அதுக்கு பின்னால் நடந்த மிக முக்கியமான திருப்பங்கள்னால் இந்த மொழியை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதை வந்து இந்தியாவை சேர்ந்த அறிஞர்களும் முயற்சி பண்ணாங்க, குறிப்பாக வெளிநாட்டை சேர்ந்த அறிஞர்களும் முயற்சி பண்ணாங்க. அதில் வந்து ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் வந்து பின்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க, அதில் குறிப்பாக வந்து அஸ்கோபர் போலா,
அவருடைய ஸ்டடீஸ் வந்து ஃபினாமினல் ஸ்டடீஸ். அவர் இந்த மொழியை எப்படியாவது படிச்சுங்கிறதுக்காக பல பெரிய முயற்சி எடுத்தார். முயற்சி பண்ணி இதுக்கு வந்து ஒரு பைலிங்குவல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மொழியில் அழிந்து போன ஒரு மொழி, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய வழக்கில் இருக்க ஒரு மொழி, இந்த ரெண்டுலேயும் சேர்ந்து ஒரு கல்வெட்டோ எழுத்தோ கிடைச்சதுன்னா இதுலேருந்து அதை படிச்சுக்கலாம். அப்படி ஒன்றும் நமக்கு கிடைக்கல. அதனால இதை படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃபைனலாக வந்து அஸ்கோ பொறுப்பாளா என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இதை முழுக்க வாசிக்க முடியாட்டினா கூட, எதிர்காலத்தில் இந்த முயற்சி தொடரும்னா கூட, இன்றைக்கி இருக்க தரவுகளின் அடிப்படை இது அநேகமாக இந்த மொழி ஒரு திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மொழி, மோஸ்ட் ப்ராபபிள் டிராவிடியன், அப்படி தான் முடிக்கிறார். ஐராவதம் மகாதேவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஐஏஎஸ்ல இருந்தவர். ஐஏஎஸ் பணியை திறந்துட்டு அவர் பத்திரிகையாளராகி இப்போ ஆசிரியராகி இதழ் ஆசிரியராகி அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வந்து தன் வாழ்க்கை முழுவதும் சிந்துவெளியினுடைய வாசிப்புக்காக அர்ப்பணித்தவர். அவரும் வந்து அவர் பைலிங்குவல் ரீடிங்னு சொல்லுவார். அவர் வந்து சிந்துவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொறிப்பு, அதை வந்து தமிழ் தொடர்பு, அது வேதங்களில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து, ஆனால் அவருடைய முடிவு வந்து நான்மாட கூடல் இந்த மாதிரிலாம் அதில் இருக்குன்னு அவர் செஞ்சார். முருகன் இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணார். அந்த வகையில் அவரும் அது வந்து இது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு தான் அவர் சொன்னார். அது மாதிரி ஹீராஸ் பாதிரியார்னு ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருந்தார். அவர் வாசிப்புக்கு முயற்சி செய்தார். இந்த மாதிரி 2 வகையான அணி. அப்போ இடையில வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன் தான், நிறைய பேர் இதை வாதம் முன்வைக்கும்போது இது வந்து ஆரியர் வேதம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க சொன்ன முக்கியமானது வந்து சிந்துவெளி பொறிப்புகள் எங்கேயுமே குதிரை இல்லை, எருமை இருக்குது, காளை தான், திமிழ் காளை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பசுமாடு இல்லாமல் எருமை வந்து காளை மாடு வந்திருக்க முடியாது. இருந்தாலும் அந்த பசுவனுடைய பொறிப்புகள் வந்து முன்னிறுத்தப்படலை, காளை தான் முன்னிறுத்தப்படுது. ஒருவேளை வந்து அது அரசு உரிமை ஏதோ ஒரு சின்னமாக இருந்திருக்கலாம், அல்லது எருமை வருது அதில், ஆனால் குதிரை இல்லை. இதை எல்லாரும் சுட்டி காட்டவும் இடையில கூட ஒரு 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 20-30 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஆய்வறிஞர் வந்து குதிரை இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் பண்ணி முயற்சி பண்ணாங்க. அதுக்கு உலகம் ஃபுல்லாக பெரிய எதிர்ப்பு வந்து அது உண்மையிலே அங்கே குதிரை இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அந்த வகையில் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் சிந்துவெளி எழுத்துக்கள் முழுமையாக வாசிக்கப்படலை. ஆனால் அது ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்தியல் வந்து வலுவாகிக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் தான் ஐராவதம் மகாதேவனுடைய பணியை தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம், ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை, அதுவும் இல்லாமல் நிறைய ஆய்வு கட்டுரைகள் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆக இன்னும் வாசிக்கப்படலை, ஆனால் 2 வகையான கிளைமும் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு தொடர்கதை. அரசாங்கமோ இல்லை வேற ஏதாவது அதிகார மட்டத்திலேருந்து ஒரு நிலைப்பாடு இருக்குதா? அது வந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பொதுவாக வந்து ஹிஸ்ட்ரிங்கிறதே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். வரலாறுங்கிறதே ஒரு சித்தரிப்பு தான். ஹிஸ்ட்ரி இஸ் அ நேரேட்டிவ். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய கால வரலாறு நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? கல்வெட்டு, செப்பேடு, அதை வச்சு இவர் நிபந்தம் கொடுத்தது, இந்த நன்கொடை வழங்கினதெல்லாம் இருக்கும். எந்த வரலாறுலையாவது ஒரு மன்னர் தன்னை பற்றியே நான் சுமாரான ஆள் தான், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முக்கியமான ஆள் கிடையாது, எனக்கு இந்த பலவீனங்கள்லாம் இருக்கணும், அல்லது எங்கள் மன்னர் வந்து இவ்வளோ பலவீனம் உள்ளவர்னா யாருமே எழுதி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாமே பொதுவாக நல்லதாக தான். இதுதான் பொதுவாக வந்து எழுதப்பட்ட வரலாறுங்கிறது. அது வந்து பொதுவாக இருக்கும். இந்த நேரேட்டிவ் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அரசு சார்ந்தது. ஏன்னா ஒரு பொதுமக்கள்கிட்டன்னு ஒரு கருத்தியலை ப்ரமோட் பண்ணுவாங்கள்ல, அந்த கருத்தியல் ப்ரமோட் பண்ணுறது வகையில் வந்து இப்போ அண்மையில் கூட இதில் ஒரு டிசம்பர் 31 ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் அறிஞர் இனிமேல் இதை வந்து சிந்து வேதிக் சிவிலைசேஷன் தான், நாகரிகம் தான் அழைக்கணும் அப்படின்னாங்க. இப்போ பாடத்திட்டத்தில் திருத்தம் பண்ணி அதை வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் இது பற்றி நிறைய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இது ஒரு தொடர் புதிர் தான். அந்த புதிரும் ஒரு தொடர்கதை. ஆனால் என்னை மாதிரி ஆளுங்க வந்து ஒரு தொடர்ந்து இந்த ஆய்வில் இருக்கும்போது நான் உறுதியாக நம்புறது வந்து பொதுவாக மக்களின் வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அடிப்படையில் வந்து வரலாறு வந்து மக்கள் தான் உரிமையாளர்கள். அது வந்து உண்மை எப்பயுமே நிற்கும். ஏன்னா அடிப்படையில் தரவுகள் தானே பேசும். இப்போ நம்ம சிந்து முதல் வைகை வரை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் 2த்துக்கும் இடையில ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே கேப் இருக்குது. திராவிட பண்பாடு அப்படிங்கிறது நம்ம பொதுவாக திராவிட நிலமாக குறிப்பிடுறதை தாண்டி எவ்வளோ தூரம் நீண்டு இருக்குது பழங்குடி மக்கள் இடையில அப்படின்றது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து இப்போ இந்த சிந்துவெளி அப்படிங்கும்போது நம்ம மைண்டுக்குள்ளே என்ன ஒரு கற்பிதத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா, இந்திய வரைபடத்தை நீங்கள் எங்கள் ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு வரைபடம் இருக்கும், இந்திய வரைபடம். அந்த இந்திய வரைபடம் தலைகீழாக இருக்கும். அது வந்து மேலே வந்து இலங்கையும் கன்னியாகுமரி இருக்கும், கீழே இமயமலை இருக்கும். நீங்கள் ஒரு வரைபடத்தை எப்படி பார்க்குறீங்கன்னு பொறுத்து தான், அல்லது ஒரு வரலாறு எப்படி பார்க்குறீங்க, எந்த பார்வையிலேருந்து பார்க்குறீங்க.
பொதுவாக நம்மள்கிட்ட பொதுவாகவே ஒரு இயல்பு இருக்கும், தன்னுடைய ஈகோ அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, என்னுடைய பார்வையில் வரலாறை பார்க்குறது, என்னுடைய மண்ணிலேருந்து வரலாறை பார்க்குறதுங்கிறதான் உலகம் முழுவதுமே ஒரு நடைமுறை. இப்போ நான் வந்து பார்க்குறேன்னா தமிழ்நாட்டின் பார்வையில் பார்ப்பேன், தமிழன்கிற முறையில் பார்ப்பேன். வேர்ல்டு மேப்பில் யூரோப் நடுவில் வேர்ல்டு மேப்பில் வந்து யூரோப் நடுவில் இருக்கிற மாதிரி துருவம் இதெல்லாம் இப்படி வைக்கும்போது தானே ஏன் வந்து கிரீன்விச் இதுலேருந்து எதுலேருந்து தொடங்குது, அதுலேருந்து கணக்கு பண்ணி நேரம் வந்து அட்சரேகைகளும் தீர்க்கரேகைகளுமே கூட கற்பனை கூடுதல் தான். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த வரலாறு கட்டமைக்கும் போது நமக்கு எடுத்தோடனே நம்ம மனசுக்குள்ளே வர்றதெல்லாம் சிந்துவெளி எங்கே இருக்குது, வைகை எங்கே இருக்குது, சிந்துவெளி எங்கே இருக்குது, வைகை எங்கே இருக்குன்ட்டு அது அவங்க முன்னிலைப்படுத்துகிறது வந்து இந்த பூகோள இடைவெளி. இன்னொன்று வந்து கால இடைவெளி. இந்த கால இடைவெளினா பொதுவாக வந்து சிந்துவெளி அப்படிங்கிறது வந்து முதிர்ந்த சிந்துவெளி பண்பாடு அப்படின்னு கருதப்படுறது இந்த பொது யுகத்துக்கு முன்னால், இன்னையிலேருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது கிமு அப்படின்னு சொல்கிறேன், அல்லது பொது யுகத்துக்கு முன்னால் 2500. அது வந்து உச்சகட்டத்தில் இருந்தது. நலிவடைய தொடங்கினது ஒரு 1900 அந்த பீரியடில். அப்போ வந்து இன்னையிலேருந்து 4500 ஆண்டு, கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு முன்னால் 2500 ஆண்டுன்னு நம்ம வச்சுக்கிட்டோம். அதுலேருந்து 1900 ஆண்டுன்னு. இப்போ சங்க இலக்கியம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம பொதுவாக கொடுத்து வச்சுருக்க தேதி இப்போ வந்து கீழடி போன்ற இடங்களில் சிவகலையில் கிடைக்கக்கூடிய கரிம கணக்கெல்லாம் வேறு மாதிரி வருது, இன்னும் அந்த காலத்தை பின்னோக்கி கொண்டு போகுது. இருந்தாலும் நம்ம மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கோம். அது இப்போ மாறுதலுக்கு உள்ளாகிட்டு வருது, பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே எடுத்தவொடனே வந்து ஒரு 1500 1200 வருஷம் இடைவெளி, ஒரு 1500 2000 கிலோமீட்டர் இடைவெளி, இதைத்தான் நம்ம பெருசாக பேசுகிறோம். ஆனால் வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், சிந்துவெளி மக்கள் வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க வந்து ஒரு பெரிய தொழில், அதாவது ஒரு கடலோடிகள். அவங்க வந்து சிறந்த, அதாவது ஆர்வலர்கள். இந்த திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி சுமேரியாவுக்கு போய் வணிகம் பண்ணுறாங்க. இப்போ சிந்துவெளியிலேருந்து சுமேரியாங்கிறது ஈராக்குக்கு எரும மாடை கொண்டு போய் விற்றவன், விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொண்டு போய் விற்றவன், இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய கராச்சி, இந்த லோத்தல், குஜராத் பகுதியிலேருந்து மீதி இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னிந்திய பகுதியோட தொடர்பு இல்லாமல் இருப்பானா, அல்லது இங்கிருந்து பொருளை கொண்டு போகாமல் இருப்பானா? ஆக இந்த டிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறங்கிறது இது ஏதோ கடக்க முடியாத தூரம் மாதிரி எல்லாரும் கற்பனையாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதில் கூடிய ஒரு நீலமணி கல் இருக்குது, லேப்பிஸ் லசூலின்னு. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு விலை உயர்ந்த ஆபரணக்கல். அது வந்து ஆப்கானிஸ்தானில் சார்த்துகைங்கிற ஒரு இடத்துலாம் கிடைக்கும். அது வந்து மொஹஞ்சதாரோலேருந்து 1900 கிலோமீட்டர். அந்த ஒரு கல் கிடைக்கிறதுனா 1900 கிலோமீட்டர் போய் ஒரு குடியிருப்பை ஏற்படுத்தி இதை 3000-4000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஈராக்கில் போய் விற்கக்கூடியவன் இங்கே தொடர்பு இல்லாமல் இருப்பானா? ஆக வந்து இந்த காலநிலை இடைவெளி அப்படிங்கிறது வந்து கடக்க முடியாது கிடையாது. அதனால தான் நான் வந்து சிந்துவெளிக்கான அந்த மீள் நினைவாக சங்க இலக்கியத்தை பார்க்குறேன். நம்ம கையில் சங்க இலக்கியம் இருக்குது. அந்த சங்க இலக்கியம் எல்லாம் போய் நீங்கள் ஒரு ஊடகத்தில் நீங்கள் பணியாற்றுறீங்க. சங்க இலக்கிய புலவர்கள்லாம் ஏதோ ஒரு மதுரையில் வந்து ஒரு எல்லாரும் குரூப்பாக வந்து பாண்டியர் வந்து ஒரு சபையை வச்சுருந்தது மாதிரியும், இவங்க புலவர்கள்லாம் நிருபர்கள் மாதிரி வெளியில் போய் ஊடகத்தில் போய் அன்னைக்கு பாரியை சந்திச்சுட்டு ஓரியை சந்திச்சுட்டு அவன் நெடுஞ்செழியனை பார்த்துட்டு வந்து இங்கே கவிதை எழுதுன மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். கிமு 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு 400 வருஷத்தில் இந்த புலவர்கள்லாம் போய் இந்த கவிதை எழுதுனா அது உண்மை கிடையாது. அவங்க எழுதின பீரியடு, அதை தொகுத்த பீரியடு அதுவாக இருக்கலாமே தவிர அதில் எழுதப்பட்டிருக்க விஷயம் அந்த பீரியடாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி சீரியல் எடுக்கணும்னு வைங்க டிவியில், அதுக்காக மகாபாரதம் இப்போயே நடக்குது. எப்போயோ நடந்த மகாபாரதத்தை நம்ம நாடகமாக நடித்தோம், அப்புறம் சினிமா துறை வந்தோடனே திரைப்படமாக எடுத்தோம், அப்புறம் டிவி வந்து சீரியல் வந்து சீரியலாக எடுத்தோம், அப்புறம் கார்ட்டூனாக போடுவோம், அப்புறம் கிராஃபிக்காக எடுப்போம். அது மாதிரி தான் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அது சமகாலத்தினுடைய அனுபவம் மட்டும் இல்லை, அது மீள் நினைவுகள் சொல்கிறேன். அந்த மீள் நினைவுகள் என்னைய அப்படியே கொண்டு போய் சிந்துவெளியில் விட்டுருது. அப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மீள் நினைவு பின்னால் போகுதுன்னா இந்த டெலிஸ்கோப்பிக் பார்வை நமக்கு தேவைப்படுது. காலநிலை இடைவெளி என்பது நிலம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, காலம் சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்ம வந்து நினைவுகளை தூக்கிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் அந்த வகையில் தான் நான் பார்க்க நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்தில் இந்த திராவிட பண்பாடு அப்படிங்கிறது பழங்குடி மக்கள் இடையில, அதாவது வட இந்தியாவில் இல்லை நீங்கள் பார்த்த இந்தியாவில் எந்த அளவுக்கு பரவி இருக்கு? மிக பரவலா. மகாபாரதம் போன்ற பழைய இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற ஒரு தென்னிந்திய பகுதியும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி உட்பிட்ட இந்த பேசப்படுகிற, இன்னும் சொன்ன போனால் தமிழ், குறிப்பாக தமிழ் பேசுபவர்களுக்கு திராவிடம் கொடுத்து அந்த இதை விட இன்னைக்கு கூட மாடர்ன் கான்செப்டில் இப்படி ஒரு பேரை கொடுத்தவர் வந்து கால்டுவெல்லுடைய பீரியட்லேருந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொன்னார். அது வந்து ஒரு மிக முக்கியமான வரவு. ஏன் கேட்டிங்கன்னா அது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் ஒரு பழமையான மொழின்னு தெரியும்.
ஆனால் நம்ம ஒரு தமிழில் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தான் பார்த்துக்கணும். தெலுங்கு பேசுகிறவங்க தெலுங்கு, கன்னடம் பேசுகிறவங்க கன்னடம், மலையாளம் பேசுகிறவங்க மலையாளம், தமிழ் பேசுகிறவங்க தமிழ், துளு பேசுகிறவங்க துளு. இது எல்லாமே ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற புரிதலை வந்து எல்லிஸ் தொடங்கினார். கால்டுவெல் தான் அதுக்கு ஒரு முழு வடிவம் கொடுத்தவர். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காரணம் வந்து இப்போ சிந்துவெளி நம்ம பேசுகிறோம்ல, இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அந்த வடமேற்கு பகுதி, அதையும் தாண்டி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிழக்கு ஈரான் வரைக்கும் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் பகுதியில் பிராங்குயின்னு ஒரு மொழி பேசப்படுது. பிராகுயி. அந்த பிராகுயிங்கிறது ஒரு திராவிட மொழி. அதில் இருக்கக்கூடிய பல சொற்கள் வந்து தமிழ் தொடர்புடைய திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழி. அதே மாதிரி அது வந்து பாகிஸ்தான் பகுதியில் வச்சிங்கன்னா, பீகாரில் ராஜ்மஹால் ஹில்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மால்டோ அப்படின்னு சொல்கிற மொழியே அது ஒரு திராவிட மொழி. அதை பேசுகிற மலை பகடியாஸ் அப்படின்றது. மலை பகடியாஸ்னால் பகட்னாலே ஹிந்தியில் வந்து மலை தான், மலைனாலும் மலை தான், அதாவது மலைவாசிகள், மலை கேரளாவில் மலையர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க பேசுகிற மொழி வந்து மால்டோ, அதுவும் வந்து மலை மொழிங்கிறதான். அப்புறம் அதே மாதிரி ஒரிசாவில் வந்து குரூக்ன்ற மொழியை பேசுகிற ஒரான் இருக்காங்க. அப்புறம் குபிங்கிற மொழியை பேசுகிறவங்க, குயிங்கிற மொழியை பேசுகிறவங்க, அவங்களாம் கோண்டி. அப்புறம் துருவா, கொலாமி, நாய்கி, பார்ஜி அப்படின்னு கிட்டத்தட்ட பாகிஸ்தான், இப்போ இருக்கக்கூடிய பீகார், ஜார்க்கண்ட் பகுதி, அப்புறம் சத்தீஸ்கர், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி பகுதியிலலாம் திராவிட மொழிகள் பரவி இருக்கு. நீங்கள் வந்து பொதுவாக திராவிட மொழி குடும்பத்தையும் அதனுடைய சிந்துவெளி தொடர்பையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அகன்ற பார்வை தான் வைக்கமே தவிர ஒரு குறுகிய பார்வையோடு பார்க்கக்கூடாது. சிந்துவெளியை விட்ட இடத்தையும் சங்க இலக்கியம் தொட்ட இடத்தையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன சார்? ஸ்டார்ட்டாக சொல்ல முடியுமா? அது எது கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த 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 கருத்தியல் வந்து பல வகையான தரவுகள், அது ஒன்று ரெண்டு கிடையாது. எனக்கு அது தோன்றுனதே எப்படி தோன்றுனதுன்னா, சங்க இலக்கியத்தில் நிறையா ஊர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும், மலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் பல கதாபாத்திரங்கள் வருவாங்க, மன்னர்கள் வருவாங்க, புலவர்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இடம் இருக்கும்ல. அது இல்லாமல் சில இடத்த வந்து மலை தானே, மலை வந்து மலைன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அது வந்து பழனி மலை, அந்த மலை, இந்த மலை நம்ம பேர் சேர்த்துக்கிறோம், சிறப்பு பெயரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் இடத்தினுடைய பொது பெயராக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படுகிற மலைகள், நதிகள், ஆறுகள், அப்புறம் இடங்கள், இதெல்லாம் குத்தாக நான் சிந்துவெளியில் கண்டுபிடிச்சேன். அதுக்காக நான் வந்து 1988 கணிப்பொறி சார்ந்து தரவுகளை டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். லோட்டஸ் 1, 2, 3 காலத்தில் அதெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. லேட் 80s. அதுக்கு பின்னால் கம்ப்யூட்டர் P1, P2, P3, அப்புறம் லேப்டாப்லாம் வர ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னால் விண்டோஸு, டேட்டா பேஸு, எக்ஸல், ஃபாக்ஸ் ப்ரோ, விசுவல் ஃபாக்ஸ் ப்ரோ, அப்புறம் இந்த மாதிரியான ஆக்சஸ் டேட்டா பேஸ், இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கணினி தொழில்நுட்பத்தில் என்னென்ன மாறுதல் ஏற்படுகிறதோ அந்த எல்லா மாறுதல் களத்துலேயும் நான் பணியாற்றுறேன். என்னுடைய டேட்டா பேஸை அதுக்கேற்ற மாதிரி புதுப்பிச்சுட்டு நான் தொடர்ந்து அதில் இயங்கிக்கிட்டே இருக்கேன். அப்போ பார்க்கும்போது தான் இந்த சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்ட மலை மக்கள், குறிஞ்சி மக்கள் இருக்குங்களா, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக சங்க இலக்கியம் பதிவு பண்ணியிருக்கிற விஷயங்களை ஒரிசாவிலேயும் சத்தீஸ்கர்லேயும் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையில் அந்த அங்கே போய் நான் வந்து என்னுடைய பணி சார்பாக போகும்போது, டூர் போகும்போது அங்கே உட்காந்து அந்த மலை மக்களுடைய வாழ்க்கையை நான் அப்சர்வ் பண்ணும்போது, சொல்ல முடியுமா? உதாரணம்னா இப்போ உதாரணம் குறிஞ்சி நிலத்தில் பாட்டுருக்குன்னு வைங்க. எனக்கு ரொம்ப நாள் நான் ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு யோசனையாக இருக்கும், எப்படா வந்து தலைவிங்கிறவ ஹீரோயின், ஒரு தலைவினா என்ன, ஹீரோயின், அவள் காதலிக்கிறான், அவள் கூட ஒருத்தன் இன்னொரு கேரக்டர் வரா, தோழி அப்படின்னா அவளுடைய ஃப்ரெண்டு. அப்புறம் தலைவன், அவன் ஹீரோ, அவன் காதலன், அவனுக்கு ஒரு தோழன் இருக்கான், தோழன், அவனுக்கு பேர் பாங்கன், பாங்கியர். அப்புறம் இவங்க 2 பேரும் காதலிக்கிறதுக்கு இவன் வந்து அரேஞ்ச் பண்ணால் ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அந்த தோழியோடைய அல்லது தோழனுடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு அவங்க மீட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் சங்க இலக்கியம் தொல்காப்பியம் பாங்கியர் கூட்டம்னு சொல்லுது. அப்புறம் இந்த தோழி, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கிற விஷயத்தை போய் ஃபஸ்ட்டு தோழிக்கு தான் தெரியுது. அப்புறம் தோழி போய் செவிலித்தாயின்னு ஒருத்திட்ட சொல்கிறா. அந்த செவிலித்தாயினா உடனே எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருக்கும். செவிலித்தாயினா என்ன? இப்போ நம்ம செவிலியருங்கிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸு, ஆயா கூட சொல்கிறோம், ஆயா செவிலின்னு சொல்கிறோம். அப்போ செவிலி ஒருத்தவங்களுக்கும் ஒரு தோழி இருக்க மாதிரி தோழியினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எப்படி செவிலித்தாய் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எல்லாருமே வசதியானவங்களா, தனியாக அதுக்குன்னு ஒரு செவிலி போட்டிருக்க அளவுக்கு இருப்பாங்களான்னு தோணும். அப்புறம் அந்த செவிலிக்கு மெசேஜ் போகும், அந்த காதலை கொண்டு போய் அவள் போய் அவங்க உண்மையான அம்மா பயாலஜிக்கல் மதர்கிட்ட சொல்லுவாள். அந்த பயாலஜிக்கல் மதர் வந்து அவங்களுடைய வீட்டுக்காரர், அதாவது இந்த பொண்ணுடைய அப்பா,
அண்ணன் தம்பி இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க கோவப்படுவாங்க, என்ன இப்படி காதலிச்சிட்டான்ட்டு. அப்புறம் போய் அப்புறம் பின்னால் வந்து சமாதானம் ஆகி பொண்ணு கேட்பானுங்க, பேசுவானுங்க. அப்புறம் ஃபேமிலியில் ஒத்துக்கலைன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து ஓடி போயிடுவாங்க, உடன்போக்கு. அப்புறம் இந்த தோழி வந்து இந்த உண்மையை சொல்கிறதுக்கு பேர் அறத்துறு நிற்றல். இப்படி தான் இந்த தொல்காப்பியம், அகத்திணை, சங்க இலக்கிய பாட்டெல்லாம் இப்படி தான் மூவ் ஆகுது. அங்கே போய் ஒரிசா, சத்தீஸ்கர் குறிப்பாக நான் ஒரிசா பழங்குடிகளை பார்க்கும்போது என் கண் முன்னால் அப்போ தான் எனக்கு ஆன்சரே கிடைக்குது. எப்பயும் அந்த ஒரு இளம் பெண்களும் அவளுடைய தோழி இப்படி தோள் மேலே தோள் கையை போட்டுக்கிட்டு அல்லது இடுப்பு மேலே கை வச்சுட்டு சேர்ந்தே தான் நடந்து போவாங்க சந்தைக்கு போகும்போது. அந்த சந்தையில் தான் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் பையன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு வருவான். அப்புறம் இவன் போய் அவன்கிட்ட தூது சொல்லுவான். அப்புறம் இந்த செவிலி யார கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு கிராமம் இருக்குன்னா, ஒரு பழங்குடி கிராமம் இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அங்கே இருக்கவங்கலாம் அவங்களுடைய பங்காளி மாதிரி தான், அண்ணன் தம்பி உறவு மாதிரி தான். அதுக்கு ஒரு தோட்டம் மாதிரி ஒரு சின்ன இருக்கும். இவர் வந்து நாக குரூப்பை சேர்ந்தவர், இவர் புலி குரூப்பை சேர்ந்தவர், இவர் ஆமை குரூப்பை சேர்ந்தவர், இப்படி வச்சுருப்பாங்க. உடனே ஆனால் இவ காதலிக்கிறது வந்து அந்த ஊரில் இருக்க பையனே காதலிக்க மாட்டான், அந்த பக்கத்து ஊரில் இன்னொரு மலையிலேருந்து வரவன் தான். ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணன் தம்பி முறை மாதிரி. அப்போ ஒரு 12 வயசு 10 வயசு ஆனவனே இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு பொது இடத்துல போய் தங்கியிருந்தாங்க. அதாவது ஒரு பொது அந்த ஊர்லேயே ஒரு தனியாக ஒரு சாவடி மாதிரி ஒரு இடம். அதுக்கு ஒரு மேட்ரன், ஒரு வார்டன் மாதிரி ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் ஒரு விதவையாக இருக்கிறவங்க அல்லது வயசானவங்க. இவங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இளம்பெண்களுக்கும் பொதுவாக ஒரு செவிலித்தாய் மாதிரி இருக்காங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த செவிலித்தாய்ங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன். அவன் இந்த காதலிக்கிறத போய் அவங்க நெஜ அம்மாட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் என் கண்முன்னால் நடக்கும்போது நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, சங்க இலக்கியத்துக்கும் ஒரு நிகழ்கால சோதனை கூட இருக்குன்னா அந்த சோதனை கூட ஒரிசாவும் சத்தீஸ்கர். இந்த புரிதல் கிடைச்சதுனால தான் நான் இந்த இடப்பெயர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த முடிவுக்கு வந்தேன். சிந்து சமவெளியை பற்றி மரபணு வழியான ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது எந்த நிலைமையில் இருக்குது? இந்த மரபணு ஆராய்ச்சிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமானது. நீங்கள் வந்து எம்பிரிக்கல் எவிடன்ஸ் எப்பயுமே வந்து நீங்கள் பொதுவாக ஒரு குத்து மதிப்பாக பேசிட்டு போகிறதுல பொருளே கிடையாது. பொதுவாக வந்து உண்மை தேடல் வந்து ஒரு களம் சார்ந்து இயங்கிறது கிடையாது. அகலாய்வு பொருளை மட்டும் வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இலக்கியத்தை படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஜாகிரஃபியை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஹிஸ்ட்ரி புக்கை பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்புறம் ஆந்த்ரோபாலஜியை பார்த்து, இப்போ ஆந்த்ரோபாலஜி, சோசியாலஜி, ஜெனட்டிக் ஸ்டடி, ஜெனட்டிக்ஸ்லேயே வந்து மனிதர்களுடைய ஜெனட்டிக்ஸ் படிக்கிறது, பேலியோஜுவாலஜி, அதாவது பழைய விலங்கியல், இறந்து போன அந்த விலங்கியலுடைய எலும்பு அதை பார்க்குறது, அந்த பழைய தாவரங்கள், அந்த படிமங்கள், ஃபாசில்ஸு, இந்த மாதிரி மல்டிபிள் சயின்ஸு கலந்த ஒரு டிரான்ஸ்டிசிப்ளினரி பல்வேறு களங்கள் சார்ந்ததான் ஒரு உண்மையான ஆய்வாக இருக்க முடியும். இதில் புது வெளிச்சம் பாய்ச்சிருக்கிறது மரபணு. இந்த மரபணு ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இந்த சிந்துவெளி பகுதியில் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களுடைய எலும்புக்கூடுன்னு ஒன்றும் பெருசாக நிறைய கிடைக்கல. அப்படியே அந்த ராக்கி கடியில் ஒன்று கிடைச்சது. ஆனால் இந்த ஒரு 95 விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிந்துவெளி இயங்கிய காலகட்டத்தில் சிந்துவெளிக்கு வெளியில் கிடைச்ச மரபணுக்கள் இருக்குல்ல, அந்த மரபணு இப்போ நிகழ்கால தெற்காசியாவில் இப்போ நிகழ்காலத்தில் வாழும் மக்களுடைய மரபணு, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு 95 ஆய்வாளர்கள் உலகம் முழுவதும், அதில் வந்து வாகிஸ் நரசிம்மன் அப்படிங்கிற அவர் தான் முக்கியமான பங்களிச்சவர். டேவிட் ரீச் அதுக்கு முன்னால் ஸ்டடி பண்ணியிருந்தார். நூர்ஜானின்னு ஒருத்தர் ஸ்டடி பண்ணியிருந்தார். வசந்த் சிண்டே அதில் பார்ட் ஆஃப் தட்டு. இவங்க தங்கராஜ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டடீஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்டடீஸ் மூலமாக தெரியுறவர்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் டோனி ஜோசப் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, ஏர்லி இண்டியன்ஸ்னு. அந்த ஆதி இந்தியர்கள், அந்த முதல்ல ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க, அது ஒரு அணி. அவங்கள வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியருங்கிறாங்க. அதாவது தொல் பழங்கால தென்னிந்தியர்கள். அதுக்கடுத்து தொல் தென்னிந்தியர்கள், ஏஎஸ்ஐ. அப்புறம் தொல் வட இந்தியர்கள். இந்த ஹரப்பன் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, சிந்துவெளி மக்கள், அவங்க வந்து இந்த ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் என்று சொல்லப்படுகிற தொல் தென்னிந்திய பழங்குடி மரபினர், ஈரான் பகுதியிலிருந்து வந்த வேட்டையாடும் மற்றும் வேளாண்மை சார்ந்த ஒரு மரபணு மக்கள். இவங்க 2 பேரும் கலந்து உருவாகினதான் ஹரப்பன், இந்த சிந்துவெளி பண்பாட்டு மக்கள். இன்னைக்கு இந்திய ஜனத்தொகையில் ஒரு 80% பேருக்கு அந்த மரபணு சுரண்டி பார்த்தா அந்த மரபணு இருக்கும். ஆக வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து இந்த இனம் அந்த இனம்னு பேசுகிறதெல்லாம் பொருளே இல்லை. ஒருத்தனை பார்த்து இவன் திராவிடன், இவன் ஆரியன், இவன் இதெல்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து இப்போ நம்ம ஆரியம் திராவிடன் பேசுகிறது வந்து மொழி அடையாளத்தை வச்சு தான் பேசுகிறோம். மற்றபடி மரபணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குருதி கலப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தா அந்த மரபணு ஆராய்ச்சி வந்து இப்போ புதுசாக நிறுவியிருக்கிறது. கடைசியாக சொல்ல வர்றது வந்து கேட்டிங்கன்னா, அந்த ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்,
அப்புறம் ஏஎஸ்ஐ ஏஎன்ஐ, இந்த ஹரப்பன் ஜீனு. கடைசியாக வந்தது வந்து ஸ்டெப்பி புல்வெளிகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய மக்கள். இந்த ராக்கிகடியில் கிடைச்சக்கூடிய அந்த எலும்புக்கூடில் வந்து அந்த மரபுக்கான தடயம் இல்லை அப்படின்னா அவங்க தாமதமாக வந்தவங்கன்னு அர்த்தம். ஆக இன்னும் இந்த ஸ்டடி வந்து இட்ஸ் நாட் அ எண்டு, இது தொடருது. புதிய வெளிச்சங்களை பார்த்தோம். ஆனால் மரபணு ஆராய்ச்சிங்கிறது மிக முக்கியமானதுங்கிற மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச சிந்துவெளி கலாச்சாரம் இருக்குல்ல சார், அது இன்னைக்கு இருக்கிற அந்த சோகால்டு இந்தியன் கல்ச்சரோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது? 2 வகையில் அதை பார்க்கணும். ஒன்று வந்து சிந்துவெளியினுடைய முதல் அடையாளமே வந்து அது ஒரு நகர்மய பண்பாடு. பெரிய நகரங்கள், பெரிய சுவர், அழகான அகன்ற வீதிகள், குப்பை தொட்டுற குப்பை தொட்டி, பொதுவாக குளிக்கிறதுக்கு குளிப்பிடம், அங்கே உடை மாற்றுறதுக்கு இடம், வீட்டில் முதல் மாடி தரை முதல் மாடி, அதுனா கூட அதில் கழிப்பறையிலேருந்து பைப்பு மூலமாக கீழே சாக்கடை, அந்த சாக்கடையிலேருந்து பெரிய சின்ன அடுத்த சாக்கடை, அதுலேருந்து பெரிய சாக்கடையிலேருந்து வெளியில் போகிற மாதிரி வடிகால் வசதி, நல்ல தண்ணீர் வர்றதுக்கு தானிய களஞ்சியம், இப்படி ஒரு பிரம்மாண்டமான நகர நாகரிகத்தை அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து கோயில் இல்லை, பெரிய அரசர்கள்லாம் பேரரசர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளம் இல்லை. அதிலும் குறிப்பாக அங்கே ஆயுதங்களே இல்லை. கிடைச்சது செம்பு சிலைகள் கிடைச்சே தவிர கத்தி கப்படா வேல் கம்பளா கிடைக்கல. அது வந்து பெரிய போர்கள்லாம் நிகழாத ஒரு ஆக்சுவலி பொருள் தேடுவதில் முனைப்பு காட்டிய ஒரு அமைதியான ஒரு பண்பாடாக தான் தோணுது. ஒரு பெரிய விரிவான பண்பாடு. வேட்டை நாகரிகம் இந்த மாதிரி கூட இருந்திருக்கணும் இல்லை, அதுவும் இல்லை. ஆனால் அவங்க வெளிநாட்டோட வியாபாரம் பண்ணுறாங்களே, அப்போ சிந்துவெளியிலே வந்து பல்ல அடுக்கு இருந்திருக்கும். ஒரு பகுதியில் காட்டு பகுதியில் வேட்டையாடுறவங்க இருந்திருப்பாங்க, வேளாண்மை பண்ணி அதில் உபரி பார்க்குறவங்க இருப்பாங்க, மேய்ச்சல் இருந்திருப்பாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இருந்திருப்பாங்க. ஆக நம்ம எடுத்துக்கிற வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளி பண்பாட்டுடைய சாயல் எல்லாத்துலேயும் இருக்கும். இந்திய பண்பாட்டில் நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னா, இப்போ உதாரணமாக எடுத்துக்கிடுவோம். சிந்துவெளியில் ஒரு 10 உருவ பொம்மை கிடைச்சதுன்னா, இந்த உருவ பொம்மைன்னா அந்த களிமண்ணில் செஞ்ச உருவ பொம்மை இருக்குல்ல, 10 கிடைச்சா அதில் 8 வந்து பெண் உருவ பொம்மை. அது கடவுளான்னு நமக்கு தெரியாது, பெண் தெய்வமானு தெரியாது. சிலர் சொல்கிறாங்க தாய் தெய்வம்ங்கிறாங்க. எதுவானாலுமே 10ல் 8 பெண் சார்ந்ததுன்னா அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு தெரியுன்னா, அதை தாய் தெய்வம்னு எடுத்துட்டா பெண் வழிபாடு, தாய் வழிபாடு. அல்லது அது பெண் அப்படிங்கிற உருவம்னு எடுத்துட்டா கூட பெண் உரிமைக்கு அல்லது பெண்ணினுடைய ப்ரெசன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஆக பெண்மை சார்ந்த, தாய் தெய்வம் சார்ந்த, இன்னும் ஃபெர்டிலிட்டி கட், வளமை பண்பாடு சார்ந்த அதில் ஐயமே கிடையாது. ஆனால் வேதகால பண்பாடுகளில் வந்து ஆண் கடவுள்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாம் வர்றது வந்து வருணன், இந்திரன், அக்னி, இந்த மாதிரியான பெயர்கள் தான் இருக்குது. ஆனால் பெருசாக பெண் தெய்வங்கள் இல்லை. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குது, வட இந்தியாவில் போய் பார்த்தாலும், உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ பீகாரோ ஒரிசாவோ பெங்காலோ எங்கே போய் இந்தியா முழுவதும் பார்த்தாலும் கிராமங்களில் கிராம தேவதைகள் தான் இருக்காங்க. அப்போ கிராம நடைமுறையில் வந்து பெண் தெய்வங்கள் இருக்காங்க. ஆனால் வடமொழி இலக்கியங்களில் பெண் தெய்வங்கள், பின்னால் வர புராண இலக்கியங்கள் வர்ற வரைக்கும் அங்கே பெருசாக வேதங்களில் பெண் தெய்வங்கள் இல்லை. ஆனால் சிந்து வெளியில் உருவ பொம்மைகள் கிடைக்குது. சங்க இலக்கியம் முழுக்க வந்து காணமர் செல்வி, கடல்களி செல்வின்னு பெண் தெய்வங்கள் பேசப்படுறாங்க. ஆக அந்த தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சிந்து வெளியுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இந்த கடல் சார்ந்த இந்தியா இருக்குல்ல, எப்பயுமே வந்து ஒரு செழிப்புள்ள பகுதியாக தான் இருந்திருக்கு. சிந்துவெளி காலகட்டத்தில் அது செழிப்பான ஒரு பகுதி. சங்க இலக்கிய காலகட்டத்தில் வெளிநாட்டு ஏற்றுமதிங்கிறது இதுதான் செழிப்பான பகுதி. இன்றைக்கி தேதிக்கு கூட தென்னிந்தியா தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் உற்பத்தியில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய பகுதி. ஆக தொடர்ந்து நாம் வந்து ஒரு வளம் சார்ந்த ஒரு பொருள் முதல்வாத மெட்டீரியலிஸ்டிக்காக பொருள் ஈட்டுவதில் செய்க பொருளைன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அதில் ஈடுபாட்டு காட்டக்கூடிய ஒரு சமூகமாக இருந்திருக்கோம். ரெண்டாவது விளையாட்டில் ஈடுபாடு. இதை இன்னொரு இதாக நான் சொல்ல விரும்புவேன். விளையாட்டில் ஈடுபாடு, நகர் கட்டுமானம், வெளிநாட்டு வணிகம், தாய் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் சிந்துவெளியினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால் திட்டமிட்ட நகர். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து கங்கை சமவெளியில் ஏற்பட்ட 2வது நகர் மையத்திலையும் பார்க்கலாம், தென்னிந்தியாவிலையும் பார்க்கலாம். இந்த ஹரப்பா மக்கள் ஒரு திசையை மட்டும் நோக்கி போகலை, அவங்க கிழக்கு நோக்கியும் போயிருக்காங்க, தெற்கு நோக்கி நகர்ந்திருக்காங்க. ஆனால் நாம் வந்து நமக்கான அடையாளத்தை தக்க வச்சுக்கிட்டோம். தமிழ் மாதிரி ஒரு மிக அருமையான தொன்மையான மொழியில் சங்க இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதான் நம்ம வந்து கொடுத்து வச்சோம். அதனால தான் நம்ம இதெல்லாம் பேச முடியுது. மற்றவங்க வட இந்தியாவில் தங்கினவங்களாம் தங்களுடைய மொழியை இழந்துட்டாங்க. அவங்க புதிய மொழியை பேச ஆரம்பிச்சிட்டால அவங்களுக்கே அவங்களுடைய அடையாளம் தெரியாமல் போச்சு. இப்போ நமக்கே சங்க இலக்கியம் கிடைக்காம இருந்துச்சுடுவாங்க, நமக்கு அடையாளம் இருக்குமா? அது மாதிரி தான். நேரில் போய் ஒரு அகலாய்வை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ஒரு டிவைன் ஃபீல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து நான் ஒரு என் வாழ்க்கையை விட மிக முக்கியமான, என்னை விட மிக முக்கியமான, என்னுடைய இருப்பை விட மிக முக்கியமான ஒரு தேடலை நோக்கி நான் ஆகிறேன்னு எனக்கு தெரியும். அது எப்பயுமே என்னை விட பெரிய டார்கெட்டை தான் நானே எனக்கே வச்சுக்கிடுவேன்.
நான் தமிழ் படிக்கணும்னு விரும்பினா தமிழ் படிக்கிறேன். ஆனால் ஐஏஎஸ் மட்டும் தான் போவேன்னு எழுதுகிறேன். அதுவும் ஒரே அட்டம்ப்ட் தான் பண்ணுவேன்னு எழுதுகிறேன். அப்போ நான் எனக்காக வச்சுக்கிட்ட இலக்குகள் எப்பயுமே என்னை விட ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமான இலக்குகள் தான். அப்போ அந்த சிந்துவெளி, இந்த கிராக்கிங் சிந்துவெளி, இதெல்லாம் வந்து எனக்கான பெரிய தேடல் தான். அப்போ அந்த பெரிய தேடல் வந்து இந்தியா முழுவதும் நான் போனால் தான் இதெல்லாம் தேட முடியும். அப்போ எனக்கு அமைஞ்ச வேலையும் எப்படி அமைச்சு தேர்தல் அவங்க போகிற இடத்துல என் கூட இதுவும் பயணிக்கும். இதுக்கு தனியாக 40 வருஷமோ அதுக்கு தனியாக 40 வருஷம் நான் வாழலை. நான் வந்து இப்போ தமிழ்நாடு ஒரு தேர்தல் விஷயமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊரோட போர்டை பார்த்துட்டு ஆமாம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அங்கே அந்த லஞ்ச் டயத்தில் அதிகாரியெல்லாம் வந்து பார்ப்பாங்கள்ல, நான் அந்த ஏரியாவில் வந்து யாராவது 4-5 ஊர் காரணங்களை வர வச்சுருப்பேன். ஆனால் எனக்கு ஏற்கனவே அங்கே ஒரு தேடல் இருக்கும். நான் ஒரு விஷயத்தை அறிஞ்சிக்கிற விரும்புவேன். அவங்ககிட்ட ஏற்கனவே தாசில்தார்கிட்ட சொல்லி வச்சுருப்பேன். அது ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கும், உத்தரப்பிரதேசம் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுவேன். அப்புறம் ஹெலிகாப்டரில் கிளம்பிடுவேன். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எனக்கு வேண்டிய தகவல் திரட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய புல்லரிக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்தது வந்து கீழடி தான். நான் வந்து எல்லா இடத்துல போயிருந்தா கூட நம்ம என்னதான் வந்து கொற்கை வெஞ்சி தொண்டி இருக்குன்னு சொன்னால் கூட, அப்புறம் சங்க இலக்கியம் இது சொல்லுது அது சொல்லுதுன்னு சொன்னால் கூட, கையில் தொட்டு பார்த்தா தான் அது வந்து தடயம். அப்போ தொட்டு பார்த்தா தான் தடயங்கிறது அங்கே கிடைக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து மதுரைக்கு பக்கத்தில், அதுவும் என்னுடைய சொந்த ஊர் மதுரை, அங்கே கீழடியில் கிடச்சிதுங்கிற செய்தி படித்தோன்னா நான் அங்கேருந்து ஓடி ஒரிசாலேருந்து வந்தேன். அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணனை பார்த்து ஒரு 1/2 நாள் அங்கேயே இருந்தேன். அப்போ அந்த தோண்டப்பட்ட அந்த குழிக்குள்ளே இறங்கி அப்போ அந்த பானையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஒரு அருமையான பானை. நான் ராமகிருஷ்ணன் கேட்டு தான் அதில் ஒரு பக்கத்தில் உட்காந்து படம் எடுத்துட்டேன். அந்த பானையை தடவி கொடுத்து அந்த பானைக்கு பக்கத்தில் எடுத்த படத்தை வந்து நான் ரொம்ப மிக முக்கியமாக நினைக்கிறேன். அந்த வெடுத்து குழி வெளியில் வந்தோடனே அந்த ஃபோட்டோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் என்னுடைய மனைவிக்கு அனுப்பிச்சேன். அது வந்து அதில் வந்து அனுப்பிச்சிட்டு என்னன்னு கேட்கும்போது கிளியோபட்ரா பானைன்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்தேன். அந்த உலக அழகி அந்த பானையை வந்து எனக்கு ரொம்ப என்னை வந்து பல வகையான உணர்வுகளை தோன்றுச்சு. அந்த பானை வந்து எப்படி இந்த 2400 வருஷம் இந்த பூமிக்குள்ளே யாரோ வந்து தோன்றதுக்காக, இந்த ஊடகங்கள் இப்போ வந்து பேசுகிறதுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்துச்சா, அது எப்படி மூச்சு விட்டுச்சு, அந்த பானையில் இன்னும் ஏதோ ஒரு பொங்கல் வாசம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்படி தோணுச்சு. அப்போ அந்த பானையை நான் உள்ளே இறங்கி பார்த்ததும், அந்த பானையை தொட்டதும் தான் அகழ்வாராய்ச்சி இந்த ஆய்வினுடைய மிக முக்கியமான ஒரு இது மாதிரி ஒன்று. இது வந்து அகழாய்வை பொறுத்தவரையில். அதே மாதிரி என்னுடைய கணிப்பொறியில் இது தமிழ் அப்படிங்கிறது உண்மைனா, சிந்துவெளிக்கு தமிழ் தொடர்பு உண்மைனா, நான் சில நிபந்தனை வச்சேன். அங்கே கொற்கைங்கிற ஊர் இருக்கணும். ஏன்னா ஊரை வந்து விட்டுட்டு வருவாங்க, ஊர் பேரை விட்டுட்டு வருவாங்க, ஊர் பேரை எடுத்துகிட்டு போவாங்க. ஐரோப்பாவிலேருந்து போனவங்க அங்கே போய் லண்டன் வச்சாங்க, அங்கே போய் பாரிஸ் வச்சாங்க, நியூயார்க்னு வச்சாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த பார்சி மக்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் எடுத்துகிட்டு போகிறது பேருன்னு, விட்டுட்டு வர்றது பேரு தான். ஆக நான் எனக்கு வச்ச நிபந்தனை அப்படின்னு சொன்னால் கொற்கை இருக்கணும், வஞ்சி இருக்கணும், தொண்டி இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தேடினேன். அப்போ கொற்கையை தேடி கொற்கையை கண்டுபிடிச்சேன். அப்படின்னா வஞ்சி இருந்ததுன்னா அப்படின்னு பார்க்குறேன், வஞ்சி இருந்தது. தொண்டி இருந்ததுன்னா அப்படின்னு பார்க்குறேன், தொண்டி இருந்தது. அப்புறம் சேரன், சோழன், பாண்டியன், மாறன், வழுதினாமம் மிட்நைட் அது என்னுடைய யுரேகா நொடிகள் சொல்லுவேன். அந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி சிந்துவெளி பகுதியில் இருக்குன்னு என்னுடைய கம்ப்யூட்டர் திரையில் நான் தேடி கண்டுபிடிச்சி, என்னுடைய டேட்டா பேஸில் கண்டுபிடிச்சி அந்த இரவு வந்து என்னுடைய யுரேகா நொடி. ஆக இது 2ஐயும் சொல்லலாம். இப்போ நம்ம வந்துட்டு பெரிய ஆய்வுகள் மேற்கொண்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கும் போது அதை ஒரு சிலர் அவங்க சொந்த பெருமிதத்துக்காக எடுத்துக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு மனநிலை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அறிவியல் கண்டுபிடிப்பாக இருக்கும். அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு, அந்த தரவு வந்து நம்ம வந்து எப்பயுமே நமக்கு என்ன ஒரு பழக்கம்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் தெரியாத விஷயங்களை ஒரு தெரிஞ்ச முகவரிக்குள்ளே அடைக்கிறது தான் மனித இயல்பு. அது எதுக்கு கேட்டிங்கன்னா, ஒரு வகையாக அதனுடைய மனநிலையை தான் நம்ம அதனுடைய கூட்டு உளவியலை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிறது தான். எல்லா ஒரு குறிப்பிட்ட மொழியினர், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கான இப்போ அந்த கீழடியிலேருந்து ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புன்னு வச்சுங்க, திடீர்னு இன்னொரு இடத்துலேருந்து செய்தி திடீர்னு வரும், கீழடியை விட பழமையான அப்படின்னு வரும். உடனே அந்த கீழடியை மட்டும் என்னடா கீழடியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொருத்தர் வந்து கீழடியை விட பழமையானவர். அப்புறம் ஒருத்தர் பொருணைன்னு பேசுவார். அப்புறம் அந்த பொருணையை விட பழமையானது நியூஸ் பேப்பரில் படிப்பேன். எனக்கே சிரிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழடியில் கிடைச்சாலும், ஆதிச்சநல்லூரில் கிடைச்சாலும், கொடுமண்ணில் கிடைச்சாலும், அழகன் குளத்தில் கிடைச்சாலும் அது தமிழ்நாட்டினுடைய தமிழ் துன்பத்துடைய பெருமை. சரி, தமிழ்நாட்டில் கிடைச்சாலும் சரி, அது கர்நாடகத்தில் கிடைச்சாலும் சரி, அது சிந்துவெளியில் கிடைச்சாலும் சரி, அது இந்திய துணைக்கண்டத்தின் பெருமை. சரி, இந்தியாவில் கிடைச்சாலும் சரி, சுமேரியாவில் கிடைச்சாலும் சரி, அது எகிப்தில் கிடைச்சாலும் அது மனித குலத்தினுடைய பெருமை. அடிப்படையில் என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சமீபத்தில் போர்த்துக்கிட்ட சில போர்வை தானே. ஜாதிங்கிறது ஒரு போர்வை,
ஒரு மாவட்டங்கிறது பெருமை, மாவட்ட பெருமை ஒரு போர்வை, ஜாதி வந்து ஒரு பெருமை, அப்புறம் மொழிங்கிறது ஒரு போர்வை. இந்த மாதிரியான எல்லா அடுக்கையும் நீங்கள் சேர்ந்து போய் ஒவ்வொரு அடுக்காக எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் மனுஷனாக தான் இருப்போம். ஆனால் அது அப்போ அந்த உலக அந்த கண்ணோட்டம் இருக்குன்னு வைங்க, அது எனக்கு ரொம்ப வியப்பானது கேட்டிங்கன்னா, அந்த கண்ணோட்டம் தமிழுக்கு வந்து சங்க இலக்கிய காலத்திலே தொல்தமிழில் இருந்தது தான் எப்படி நான் யோசிச்சு பார்க்குறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு இலக்கியம் எப்படி 2400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பொதுவாக வந்து ஒருத்தன் குத்திட்டு வெட்டிட்டு சாகிற காலமாக தான் நம்ம நினச்சிக்கிறோம். அதான் வீரயுக பாடல்கள், காதலிக்கிறதும் சண்டை போடுறது தான் அவருடைய வேலை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி பல மொழிகளை பேசுகிறவங்க ஒரு டவுனில் வியாபாரம் வந்து எல்லாரும் கலந்து ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. கலந்து இனிது உரையும் பழிதீர் தேயத்து மொழிபல பெருகிய பழிதீர் தேயத்து புலம்பெயர் மக்கள், புலம்பெயர்ந்து வந்த மக்கள்லாம் மகிழ்ச்சியாக ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு இலக்கியத்தை எப்படி எழுத முடியும்? எத்திசை செலினும் அத்திசை சோறேன்னு எப்படி ஔவையார் சொல்ல முடியும்? எந்த திசைக்கு போனாலும் சோறு கிடைக்குதுன்னு. ஆக ஒரு குளோபல் அவுட்லுக் நமக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த உரையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து எந்தெந்த ஒரு 40 ஐரோப்பியாவில் பகுதியை சேர்ந்த 40 குழுக்களுடைய தொடர்புடையதை முசிறிப்பட்டினம்னு ஆய்வு கிடைச்சிருன்னு சொல்கிறாங்க. ஐரோப்பாவை சேர்ந்த அல்லது மத்தியதரை பகுதியில் அரேபிய கடல் பகுதியை சேர்ந்த ஒரு 40 லொக்கேஷனோட தொடர்புனா எவ்வளோ பெரிய ப்ராட் அவுட்லுக்குன்னு இருக்கும். சங்க இலக்கியத்தை படிச்சிங்கன்னா யவனர் இருக்குன்னு இருக்கும். யவனர் பாடிகார்டு, யூரோப்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய மன்னருக்கு வந்து பாடிகார்டாக வெளிநாட்டை சேர்ந்தவங்களை வச்சுருக்காங்க. ஆக அந்த ப்ராட் அவுட்லுக் இருக்குல்ல, அதை தான் நம்ம உள்வாங்கிக்கணும். இந்த புதிய தரவுகள் வந்து குண்டாச்சட்டியில் குதிரை ஓட்டுறதுக்கு பயன்படக்கூடாது. நம்முடைய அவுட்லுக்கு ப்ராடன் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்த நான் நினைக்கிறேன். என்னை வழி நடத்துறது யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதனால் எனக்கு வந்து எல்லா தாய்மொழியும் முக்கியமானது தான். நான் இங்கேருந்து ஒரிசாவுக்கு போனேன், அந்த மொழியை கற்றுக்கிட்டேன். இப்போ தமிழ் பேசுகிற மாதிரி நான் ஒரியாவில் பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். அங்கே ஒரிசா பற்றி நிறைய வரலாற்று ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். அங்கே சூரிய வழிபாடு, கோனார்க்கு, பழங்குடிகள் பற்றி நிறைய உலகளாவில் எழுதியிருக்கேன், புத்தகம் எழுதியிருக்கேன். இப்போ அண்மையில் வந்து பிப்ரவரி மாதம் நாங்கள் வந்து உலக செம்மொழி இருக்குல்ல, உரிய செம்மொழி முதல் உலக மாநாடு நடத்தினேன். அது முழு பொறுப்பில் நான் தான் இருந்தேன். அப்போ அது என்னுடைய தாய்மொழி கிடையாது. அது நான் வந்து அப்போ அதான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு. மொழிபல பெரிய பழிதீர் தெய்யத்து கலந்து இனிது உரையும் அப்படிங்கிறது யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிறது. இந்த அவுட்லுக் இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாக தமிழர்கள் இருக்காங்களே, அதுக்கு பேர் தானே தமிழ் கூறு நல்லுலகம்னு. எத்தனை நாடுகளில் வந்து தமிழ் வந்து அதிகார மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் செகண்ட் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அப்போ அதை எவ்வளோ நம்ம பெருமையாக நம்ம நினைக்கிறோம். அதனால் அதுதான் தமிழ் பெருமிதம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே மிஸ் ஆகிறது வந்துட்டு இந்த நிறைவு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். லைஃப்பில் இந்த நிறைவு அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம புறந்தள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? பொதுவாக வந்து பாசிட்டிவ் ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் எப்பயுமே எந்த ஒரு தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையும் நல்லது கெட்டது இருக்கும், கலந்து தான் இருக்கும். அது சங்க இலக்கியத்தில் நல்லா சொல்லுவாங்க. ஒரே ஊரில் போனீங்கன்னா ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துடும், இன்னொரு வீட்டில் யாராவது இறந்து போய் துக்கம் நடந்துட்டுருக்கோம். வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம். வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமே அடுத்த திருப்பத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் தான். அதான் திருவள்ளுவர் சொல்வார், நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது உலகுன்னு. மனிதர்களுக்கு மட்டும் இத்தனாவது வருஷம் இத்தனாம் தேதி தான் நீ சாக போகிறேன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, வாழ்க்கையினுடைய சுவராசியமே போயிடும். அப்போ அது தெரியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய சுவராசியமே. நிறைவுங்கிறது வந்து மனசில் தான் இருக்குது. நான் வந்து எழுதிப்பேன் என்னுடைய சிறப்புக்குள்ளான புத்தகம், நிறைவும் குறைவும் நெஞ்சில் இருக்கிறது. இன்னொன்று சொல்லுவேன், பிடித்ததை செய்பவன் பெரிய செல்வந்தன். யார் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் எனக்கு ஒரு யாட்ஸ்டிக் வச்சுருக்கேன். எவன் ஒருத்தன் தனக்கு பிடித்ததை மட்டும் செய்கிறானோ அவன் தான் பெரிய செல்வந்தன். ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்து அவன் செய்ய நினச்சதெல்லாம் செய்ய முடியாமல், அல்லது செய்யணும் இயங்குறதெல்லாம் செய்ய முடியாமல், அல்லது வேறு ஒன்று துரத்திக்கிட்டு இருக்கான், இன்னொன்று வாழ்ந்துட்டு இருக்கான்னா அது நிறைவான வாழ்க்கை கிடையாது. ஆக வந்து செல்வந்தனாக இருக்குங்கிறது அவர் எத்தனை வீடு வச்சுருக்காரு, அவர் என்ன காரில் போகிறாருங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் மனசு சம்மந்தப்பட்டோம். நிறைவும் குறைவும் நெஞ்சில் இருக்குது. அதனால் நான் வந்து எனக்கு வச்சுக்கிட்ட டார்கெட்டு நிறைவு, என்னுடைய வேலை பார்க்குற விதம், அதனால் வந்து நான் வந்து இருக்கிறத சந்தோஷப்படுத்துவேன், அதை மகிழ்ச்சி அடைவேன். அதான் நான் சிலன்னு சொல்லியிருப்பேன், என்னுடைய கவியரங்கத்தில் அல்லது என்னுடைய நிகழ்வில் நான் ஒன்று நல்லா செய்யும்போது எனக்கு என்னையை தட்டி கொடுக்குற முதல் ஆளும் நான் தான். அதே நேரத்தில் நான் ஒரு தவறு ஒரு விஷயத்துலேருந்து நான் இதை செஞ்சிடக்கூடாது விலகி போனால் என் கண்ணத்தில் விழுகிற முதல் அறையும் என்னுடைய அறை தான். அதே மாதிரி என்னுடைய கவியரங்கத்தில் கடைசியாக முடிகிற கைதட்டு, இது ஒரு உருவகம் தான், அதுவும் என்னுடைய தான். அவன் வந்து நான் தானே எனக்கு பார்வையாளனாக இருக்கேன், அப்போ என்னை கைட் பண்ணுறது நான் தானே பண்ண முடியும். ஆக இந்த அப்ரோச் எனக்கு வந்து படிக்கிற சப்ஜெக்டு,
பார்க்குற வேலை, செய்கிற ஆராய்ச்சி, தனி மனிதன் எல்லாத்துலேயும் நான் இதை ஒரு யாட்ஸ்டிக்காக, பிடித்ததை விடாதீர்கள், பிடிக்காததை தொடாதீர்கள், பிடித்ததை செய்பவன் பெரிய செல்வந்தன், நிறைவும் குறைவும் நெஞ்சில் இருக்கிறது, வணிக கணக்கல்ல வாழ்க்கை கணக்கு, யாரும் தவறிக்கூட தழுவாத மதம் தாமதம், இப்படின்னு எனக்கு கவிதையாகவே பிரின்சிபிள்ஸ் வச்சுருப்பேன். இதெல்லாம் நான் எழுதின கவிதை. இதை நான் வந்து என்னுடைய சொந்த லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்குவேன். எந்த இடத்துக்கும் தாமதமாக போக மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணேன். 5 நிமிஷம் தாமதம் பண்ணாலும் 3 தடவை மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆக இதெல்லாம் வச்சுருக்கனால எனக்கு வந்து நான் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போனது எதுவும் கிடையாது. நான் வந்து செய்யணும்னு நினச்சதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு தோணும். ஒருவேளை நான் ஒரு தடவை எழுதியிருப்பேன், நினைத்தது நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவர் நினச்சதெல்லாம் நடந்ததுன்ட்டு. அது நினைத்ததை நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆருடம் கிடையாது, ஜோசியம் கிடையாது. நினைத்தது நடக்கிறது என்பது ஆருடம் அல்ல, அது வந்து அயராத உழைப்பு. ஏன் நடக்குதுன்னா, நினைத்ததை நோக்கி நினைத்தவன் நடப்பதால் நினைத்தது நடக்கிறது. ஏன்னா நினைக்கிறவன் யார்? நீ நினைக்கிறது நீங்களும் நானும் தானே. அப்போ நான் நினச்சதை நோக்கி நானே நடக்கிறதுனால நடக்கிறது யார்? நினச்சது நடக்குது. அதனால் நினச்சது நடக்குது. அதனால் நினச்சது நடந்தது வந்து எனக்கு கட்டம் சரியில்லை, ஏதோ கட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போய் அந்த அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வச்செல்லாம் ஒன்றுமே ஆகாது. எல்லாமே தமிழ் உள்ள குழஞ்சு தமிழ்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. உங்களை சந்திச்சல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.